மலேசியாவில் குடும்பத்தால் முதியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கைவிடப்படும் அவல நிலை அதிகரிப்பு. சொந்த குடும்பங்களால் கைவிடப்படும் முதியோரின் எண்ணிக்கை மலேசியாவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் மக்கள் தொகை 33.7 மில்லியன். அதில் 65 வயதும் அதற்கும் மேற்பட்ட வயதுடையவர்கள் ஏறத்தாழ 2.5 மில்லியன் பேர் என்று 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த எண்ணிக்கை 2030க்குள் 4.5 மில்லியனாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதுமை அடைந்த தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களை நேரில் சென்று பார்க்காமல் அவர்களது பராமரிப்புக்கான மாத கட்டணங்கள் செலுத்துவதை நிறுத்துவதே குடும்பத்தால் கைவிடப்படுவதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது என மலேசியா முதியோர் இல்லங்களை நடத்துபவர்களுக்கான சங்கம் தெரிவித்தது. அத்தகைய நிலை முதியோருக்கு ஏற்படும் போது அவர்கள் நலன் கருதி அவர்களை பராமரிக்க ஏற்படும் செலவை ஏற்றுக்கொள்வதாக பெரும்பாலான முதியோர் இல்லங்கள் தெரிவித்தன. தான் நடத்தி வரும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஒருவர் அவரது குடும்பத்தாரால் கைவிடப்பட்டுள்ளார். அதனால் அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை பராமரித்து வருகிறேன். முதியோர் இல்லத்தில் இருக்கும்போது அவருக்கான தரமான பராமரிப்பு கிடைக்கிறது என்று ட்ரினிட்டி கேர் சென்டரின் உரிமையாளர் தாஸ் லூர்து கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமது முதியோர் தாதிமை இல்லத்தில் 2 முதியவர்களின் குடும்பத்தினர் அவர்களை கைவிட்டு விட்டதாக கோல்டன் பிகாக் கேர் சென்டரின் உரிமையாளர் திரு சந்தோக் சிங் தெரிவித்தார். முதியவர்களின் குடும்பங்கள் நிதி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டது என்று அவர் கூறினார். குறிப்பாக முதியோர் தாதிமை இல்லத்தில் இருக்கும் முதியவர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கான கட்டணம் அதிகமாக இருந்ததால் முதியவர்களை அவர்களது குடும்பத்தார் கண்டுகொள்வதில்லை என்றார் அவர். 2018 முதல் 2022 ஜூன் வரை நாடு தழுவிய நிலையில் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்ற முதியவர்களை அவர்களது குடும்பத்தினர் கைவிட்டதாக மலேசியாவின் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் ஜமான் அதிரா சபு 2023 மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜோஹர் பாருவில் உள்ள முதியோர் இல்லங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த முதியவர்கள் சிலர் தங்கள் குடும்பங்களால் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.